சில வாக்கியங்களை எடுத்துட்டு நெகட்டிவா பேச போறோம். நெகட்டிவ்ல ஆமா எல்லாம் நெகட்டிவ் தான். எப்படி பேசுறீங்க சார்? அவர் ஊர்ல இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? அவரு ஊர்ல இல்லை. நான் எழுதிடுறேன். இஸ் அவுட் ஆஃப் டவுன் சொல்லுங்க. இஸ் அவுட் ஆஃப் டவுன்னா அவரு ஊர்ல இல்லை. இத he is not in town சொல்லலாம். he is not in town சொல்லலாம். தப்பு இல்லை. எல்லாரும் என்ன கேட்பீங்க எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? இந்த அவுட் ஆஃப் டவுன் சொல்றோம் இல்ல, இத நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம். எத? டவுன் இல்ல, he's out of station 90% எல்லாரும் சொல்லி நம்ம பழகியாச்சு. அதனால என்ன பண்ணுங்க, என்ன பேசாம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் விட்டுருங்க. அவர் உங்களை போய் கரெக்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஹீஸ் அவுட் ஆஃப் டவுன்னாலும் ஹீஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னாலும் ஒண்ணுதான். ஒரு காலத்துல பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் நம்ம ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல ஒரு ஊர்ல தங்கறதுக்கு ஸ்டேஷன் பேர் வச்சான். இந்த மிலிட்டரி கேம்ப் அடிச்சுக்கிட்டு இருப்பான். எங்கன்னா ஸ்டேஷன் அப்படின்னு போட்டா அந்த இடத்துல தங்குற இடம்னு பேர் வந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுங்களா? அதை பேசாம விட்டுடுங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஹீஸ் நாட் இன் டவுன், ஹீஸ் நாட் இன் ஸ்டேஷன் சொல்லலாம், ஹீஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லலாம். அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னாலும் அவுட் ஆஃப் டவுன்னாலும் ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்னைக்கு the topic for today's discussion is out of-ங்கிறத எடுத்துக்கலாம். அவுட் ஆஃப்னு எடுத்துங்க. பெரும்பாலும் இது நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும். நாட்டே இல்லாம அவுட் ஆஃப்னாலே நெகட்டிவ் தான். பார்க்கலாமா? சரி, 8 மாடி உள்ள ஒரு ஆபீஸுக்கு போகணும், கவர்மெண்ட் ஆபீஸுக்கு. லிப்ட்ல போர்டு தொங்குது. அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொன்னா இயங்கும் நிலையில் இல்லை, பழுதுபட்டுள்ளதுன்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க? இயங்கும் நிலையில் இல்லை, பழுதுபட்டுள்ளது, அவுட் ஆஃப் ஆர்டர். இப்பெல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர்ங்கிறது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த அவுட் ஆஃப் ஆர்டர்னு ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழுதுபட்டால் அவுட் ஆஃப் ஆர்டர் சொல்லிங்கன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் முன்னால, 30 வருஷத்துக்கு முன்னால டீச் பண்ணும்போது. இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை பொருத்தமா இருக்கும். இப்ப வீட்டுல டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டரு இதெல்லாம் ஃபேனு இதெல்லாம் ஓடலைன்னா அவுட் ஆஃப் ஆர்டர்லாம் சொல்ல வேண்டாம், நாட் ஒர்க்கிங்னு சொன்னா போறோம். என்னென்னலாம் நாட் ஒர்க்கிங் சொல்லலாம் பாருங்க. ஃபேன் சொன்னீங்களா? ஃபேனு, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர். சார் திடீர்னு இந்த ஃபேனை போட ஆரம்பிக்கிறாரு. நோ சார், இட்ஸ் நாட் ஒர்க்கிங் சொன்னா போறோம். அவுட் ஆஃப் ஆர்டர் சொல்ல வேண்டாம், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். இப்போ வேலை செய்யல, ஒரு பொருள் பழுதுபட்டுள்ளதுன்னு சொல்றதுக்கு நமக்கு முதல் வார்த்தை அவுட் ஆஃப் ஆர்டர் ஒன்னு சொல்றோம், ரெண்டாவது நாட் ஒர்க்கிங் சொல்றோம். ரெண்டையும் நோட் பண்ணீங்க. ஒன்னு அவுட் ஆஃப் ஆர்டர், இன்னொன்னு நாட் ஒர்க்கிங். என்னங்க புரியுதா? சரி, அடுத்து அதே பஸ்ஸோ லாரியோ இல்ல காரோ போகும்போது பாதியில நின்றுடுச்சு, அதுக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் சொல்லாதீங்க, பிரேக் டவுன் சொல்லுங்க. என்னென்ன? பஸ், லாரி, கார். பஸ், லாரி, கார் எல்லாம்
இதாயிடுச்சுன்னா பிரேக் டவுன் சொல்லுங்க. வச்சுங்களா? சரி, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல, அப்ப என்ன பண்ணுங்க? ஒரு சென்டென்ஸ் ஆகி கொடுத்துட்டுமா? The computer is down சொல்லுங்க. The computer is down சொன்னா போறோம். இந்த இடத்துல கிராஷ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இந்த கிராஷ்னு சொன்னாலே இந்த ஏர் கிராஷ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது. அதனால இந்த கிராஷ்ல விட என்ன பண்ணலாம்? The computer is down சொன்னா போறோம். புரிஞ்சு போச்சுங்களா? இன்னும் என்ன? எவ்வளவு தானே இன்னுங்கிறீங்களா? இன்னும் இருக்குங்க, கொஞ்சம் இருங்க. இப்ப அவுட் ஆஃப்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சுதா? சரி, இப்பெல்லாம் இந்த ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு பைசா எடுக்கலான்னு போனா வெளியில ஒரு போர்டு தொங்குது. அவுட் ஆஃப் சர்வீஸ். என்ன? ஆமா, அது சர்வீஸ் பண்ற நிலையில இல்லை. சரி, யாரோட சட்டை இது? இவ்வளவு தொலைதொலன்னு போட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் போடாதீங்க, அவுட் ஆஃப் ஃபேஷன். இன்னைக்கு தான்ப்பா நான் கொஞ்சம் மூச்சு விடுறேன். 2-3 நாளா பயங்கர டென்ஷன். ஆமாமா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன்னா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஆனா இன்னைக்கு காலையில போய் டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் சொன்னாரு, இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவுன்னு சொன்னாரு. அப்பா, இப்பதான் உயிரே வந்துச்சு எனக்கு. இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர்னா அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. திருப்பி இன்னொரு வாட்டி அப்படியே கொஞ்சம் பார்க்கலாமா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா என்ன அர்த்தம்? ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இது போல கொஞ்சம் பெரிய கனரக வாகனத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இது போல இதெல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லலாம். அதே போல ஃபேனோ மிக்சியோ கிரைண்டரோ வாஷிங் மிஷினோ இருந்துச்சுன்னா நாட் ஒர்க்கிங்னு சொன்னா போறோம். அப்புறம் பஸ் லாரி இதெல்லாம் பிரேக் டவுன் சொல்லுங்க. கம்ப்யூட்டர்ஸ் டவுன் சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு மைண்ட் அதை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்கலாம் தோணும். அது என்ன தெரியுமா? சார், என்னோட பைக் வந்து சரியா ஒர்க் பண்ணல சார், நான் என்ன பண்றது? மை பைக் ஹேஸ் சம் ப்ராப்ளம்னு சொல்லு. It has some problem. ஈஸியா இருக்கா? புரியுதா? ஓகே, நெகட்டிவ்ஸ்னா நான் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சதா? இப்ப நம்ம வந்து பாசிட்டிவ் பார்த்துருக்கோம், நெகட்டிவ் பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு தானே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? நெகட்டிவ்ல இன்னும் முடியல, நாட்டு தானே பார்த்துட்டு வரோம். இப்ப என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம நோ பார்க்க போறோம். இது வரைக்கும் நான் சொன்ன நாட்டெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு வாட்டி ஜஸ்ட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சு ஞாபகத்தில் வச்சுங்க. இதெல்லாம் எழுதி வைக்கிற விஷயங்கள் கிடையாது, பேசுற விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள். இதை நம்ம வந்து எழுதிட்டு பரீட்சையெல்லாம் எழுத போறது இல்லை, பேசி ஆகணும். பேசுறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? அடிக்கடி சொல்லி பழகணும். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த செஷன்ல சந்திக்கலாம். ஓகே.